தனுஷுக்கு ஜோடியா நடிக்க கூப்பிட்ட வெற்றிமாறன். நோ சொன்ன சிறகடிக்க ஆசை நாயகி. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாயகியா நடிக்கக்கூடிய கோமதி பிரியா வெற்றிமாறன் இயக்கத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிருக்காங்க. சினிமா ஹீரோயின்களுக்கு நிகரா சின்னத்திரை நாயகிகளுக்கும் இப்போ ரசிகர்கள் மத்தியில செம ரீச் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சீரியல்கள்ல சிறகடிக்க ஆசை சீரியலும் ஒண்ணு. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய இந்த சீரியல்ல வெற்றி வசந்த் ஹீரோவா நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா கோமதி பிரியா நடிச்சிட்டு வராங்க. விஜய் டிவில டிஆர்பில நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய சீரியலும் இந்த சிறகடிக்க ஆசைதான். சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு முன்னாடி தெலுங்கு சீரியல்கள்ல நடிச்சு வந்தாங்க கோமதி பிரியா. அதுல அவங்களோட நடிப்பு பார்த்து வியந்து போய் தான் சிறகடிக்க ஆசை சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீரியல்ல ரொம்பவுமே அடக்க ஒடுக்கமா ஹோம்லி பொண்ணா நடிச்சிட்டு வரக்கூடிய கோமதி பிரியாவுக்கு சினிமாவிலயும் நடிக்க சான்ஸ் வந்திருக்கு. ஆனா அத நிராகரிச்சுட்டதா அவங்களே சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறதையும் கோமதி பிரியா சொல்லியிருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ண படங்கள்ல இயக்குனர் வெற்றிமாறனோட அசுரன் படமும் ஒண்ணா. அந்த படத்துல தனுஷோட இளம் வயது கேரக்டருக்கு ஜோடியா நடிக்க கோமதி பிரியாவை தான் ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தாராம் வெற்றிமாறன். அதுக்கு பின்னாடி திருநெல்வேலியில படப்பிடிப்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல தெலுங்கு சீரியல்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்ததால அசுரன் பட வாய்ப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் கோமதி பிரியா. கோமதி பிரியா நடிக்க மறுத்ததுக்கு பின்னாடி தான் அந்த வாய்ப்பு நடிகை அம்மு அபிராமிக்கு போச்சு. அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணதுக்காக தான் வருத்தப்படல அப்படின்னும், அதை ஏற்று நடிச்சிருந்தா என்னோட பாதை சினிமா பக்கம் போயிருக்கும். இப்போ சீரியல்ல நடிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு கோமதி பிரியா சமீபத்திய நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க.